கார்டன்ல வந்த வேலையை முடிச்சிட்டோன்னா ஹீரானும் ஷோவானும் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பக்கத்துல இருக்கிற பீச்சுக்கு போலாம்ட்டு பீச்சுக்கு வராங்க. அங்க ஷோவான் ஹீரான் கிட்ட கடல்ல வாழ்ற ஒரு பிளாட்ஃபார்ம் உயிரினத்தை பத்தி சொல்றான். அதுல மேல் ஃபீமேல்ன்ட்டுலாம் எதுவும் கிடையாதான். மேட் பண்ணும்போது தான் அந்த ரெண்டு ஆர்கானிசமே ஜெண்டரை சூஸ் பண்ணுமா. அதுல குறிப்பா ரெண்டுமே மேல் ஆகிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருமா. ஏன்னா ஃபீமேல் ஆகிட்டா ஆஃப் ஸ்பிரிங்ஸ் வந்துட்டோன்னு மற்ற பிரெடேட்டர்ஸ் கிட்ட ரொம்ப வல்னரபிளா ஆயிடுவாங்களாம். அதனால ஃபீமேல் ஆர்கானிசம்ஸ் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணி அதோட குட்டிங்களை காப்பாத்துமா. இதுல ரொம்பவே கம்மியான பட்சத்துல தான் மேல் ஆர்கானிசம் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுமா. இதையெல்லாம் கேட்கிற ஹீரான், ஷோவான் நீ அந்த கம்மியான பட்சத்துல இருக்கிற மேல் ஆர்கானிசம் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுவியா இல்ல நீனும் எனக்கு என்னன்ட்டு விட்டுட்டு போயிடுவேன்றாங்க. ஷோவானோ இதையெல்லாம் சொல்லி விவரிக்க முடியாது பொண்ணே, அது ஒருத்தவங்க உணரணும்ன்றான். சரின்ட்டு கட் பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்துட்டோன்னு எப்படியாச்சும் இன்னைக்கு ஷோவான லவ் சொல்ல வச்சிடணும். எப்ப பார்த்தாலும் பொண்ணு தான் மனசை விட்டு ஆரம்பிக்கணுமா, ஏன் பசங்க சொன்னா என்னவா அப்படின்ட்டு செம்மையா மேக்கப் பண்ணி அங்க இருக்கிற ஒரு பிரைவேட் ஸ்டேல வந்து ஷோவான பாக்குறாங்க. அப்ப ஹீரான், ஷோவான் என்ன பார்த்து பேசுறா, நீ என்ன அப்பப்ப ஹை கான்டாக்ட் அவாய்ட் பண்ற, என்ன மேட்டர்னு கேட்டா, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது ஹீரான், நீனும் சின்ன பொண்ணு, உனக்கும் எனக்கும் 20 வயசுக்கு மேல வித்தியாசம் இருக்கும்ல, அண்ட் நான் உன்னை அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தா இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்க மாட்டோன்றான். அதை கேட்கிற ஹீரானோ, நிறுத்து ஷோவான், சும்மா சின்ன பொண்ணுன்னு இருக்க, எனக்கு விவரம் தெரிஞ்சு மெச்சூர்டா தான் நான் முடிவு எடுத்து வந்திருக்கேன். அண்ட் எனக்கு எல்லாமே புரியுது, நீ என் கண்ணை பார்த்து விலகி போகும்போது உன் பாஸ்ட்ல இருந்த பொண்ணு நினைச்சு என் பக்கத்துல இருந்துடக்கூடாதுன்ட்டு தான் விலகிறன்ட்டும் எனக்கு புரியுதுன்றாங்க. அப்ப ஹீரான் மேல இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை காமிச்சு, இங்க பாரு ஷோவான், ஒருத்தவங்க உன்னோட வாழ்க்கையில இருந்து போயிட்டாலோ இல்ல இந்த உலகத்தை விட்டு போயிட்டாலோ போயிட்டாங்க, அவ்வளவுதான், இட்ஸ் கைண்ட் ஆஃப் எட்டர்னல் திங். ஆனா அவங்கள நினைச்சு நம்ம வாழ்க்கை ஃபுல்லா வருந்துட்டு இருக்கிறதுக்கு பேரு வாழ்க்கை கிடையாது. மேல நிலாவை பாரு ஷோவான், நான் உன் கூட இருக்கும்போது ஒரு நிலவா ஃபீல் பண்றேன். அண்ட் என்ன சுத்தி நிறைய பூக்கள் இருக்கிற மாதிரி தோணுது. அண்ட் அந்த பூக்களே நீந்தான்றாங்க. நிறுத்து, நீ என்ன நிறைய புக்கு படிச்சு கெட்டு போறியா இல்ல படம் பார்த்து கெட்டு போறியான்றான். அட அதெல்லாம் எதுவும் இல்லப்பா, அதெல்லாம் ஒரு ஃபீல் ஷோவான், இதைத்தான் லவ் ஃபீல்னு சொல்றாங்க போல, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் தெரியுமான்றாங்க. ஆனா இதை கேட்கிற ஷோவானோ, இதெல்லாம் நான் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன் ஹீரான், என்னோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணுக்கு நான் இப்படி ஒரு இடத்த கொடுப்பேன்ட்டு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலன்றான். அட போ ஷோவான், ரொம்ப நல்லவ மாதிரி என்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்காது, அவளை நினைக்காம எனக்கு ஒரு முத்தம் தருவியா தரமாட்டியா இப்பன்றாங்க. ஷோவானும் பக்கத்துல வந்து ட்ரை பண்றான். ஆனா அவனால அவங்களை நினைக்காம இருக்க முடியல. ஹீரானோ, சரி ரொம்ப கஷ்டப்படாதடா, நான் உள்ள போய் தூங்குறேன்ட்டு எழுந்துக்கிற சமயத்துல அவங்க கையை பிடிச்சி, நில்லு ஹீரான்னு சொல்லி, நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேனா இல்ல பண்ண போறேனா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், முன்ன நான் ரசிக்கிற இந்த இயற்கையை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுன்ட்டு மியூச்சுவலா ரெண்டு பேரும் முதல் முத்தத்தை பகிர்ந்துக்கிறாங்க. ஹீரானோ, இயற்கையை ரசிச்ச மாதிரி என்னையும் கொஞ்ச நேரம் ரசிக்கிறியா ஷோவான்னு கேட்டு முத்தத்தோட நிப்பாட்டாம மொத்தமா கொஞ்சமா ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம்னு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கைஸ், இது வரைக்கும் நான் பார்த்த சைனீஸ் டிராமாக்கள்லயே இன்டிமேட் சீன்ஸ் ஜம்ப் கட்ஸ்லாம் இல்லாம ஒரு லஸ்ட் ஃபீலிங் தராம பியூட்டிஃபுல்லா ஹீரான் அண்ட் ஷோவானோட வேர்ல்டுக்குள்ளேயே நம்மளை கூட்டிட்டு போற மாதிரி ரொம்ப அழகா ஷூட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியும் ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அப்புறம் அன்னைக்கு நைட் அப்படி இப்படின்னு இருந்த பிறகு இங்க வீட்டுக்கு வந்தா ஹீரான் வாங்கிட்டு வந்த மீன் அப்நார்மலா என்னமோ பண்ணிட்டு இருக்கு. அப்ப ஹீரான் அவங்க போன்ல நோட்டிபிகேஷன் வரதை எடுத்து பார்த்தா அவங்க அம்மா கிட்ட இருந்து நிறைய மெசேஜ் அண்ட் மிஸ்ட் காலா வந்திருக்கு. அதுல நிறைய மெசேஜஸ்ல நீ மாத்திரலாம் எடுக்காம போயிட்டு தனியா என்ன பண்ணுகிற, டக்குனு வீட்டுக்கு வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க. சோ இப்பதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க ஹீரானுக்கு ஏதோ டிசீஸ் இருக்கிற மாதிரி. அந்த நேரம் பார்த்து சடனா அந்த மீன் பவுல்ல இருந்து வெளியே வந்து விழுந்துடுது. உடனே ஹீரான் திரும்பவும் அதை எடுத்து பவுல்ல போட்டு தண்ணி எல்லாம் ரீஃபில் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த மீன் இறந்துடுது. அப்ப ஹீரான் மனசுக்குள்ளேயே, நாமளும் இந்த மீன் மாதிரி சீக்கிரமா இறந்துடுவோம், நாம இந்த ஃபீல் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது, நம்மனால இன்னொருத்தவங்களை சஃபர் ஆக விட்டுறக்கூடாது. ஷோவானும் அவனோட பாஸ்ட் லைஃப்ல இருந்து இன்னும் வெளியே வரல, இப்ப நாமளும் அவன் லைஃப்ல போய் பாதிலே விட்டு போனா உடஞ்சிடுவான்ட்டு அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.